எஸ்கேஎஸ்டி டைட்டில் தமிழில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு Tkinterனா என்னன்னு சொல்லிடுறேன். டிகே இன்டர்ஃபேஸ் தான் Tkinter அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜியூஐன்னு எதுவும் இல்லை, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த விஎஸ் கூட நம்ம Tkinter மூலயமா பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த Tkinter மாடியூலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ Tkinter மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் Tkinter import star. இதுக்கு மீனிங் என்னன்னா, Tkinterங்கிறது ஒரு இன்பில்ட் மாடியூல். ஸோ இந்த Tkinterலேருந்து எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதான் இந்த ஃப்ரம் Tkinter import star. இப்போ இதில் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோன்னா, root equal to tk. ஸோ இப்போ இந்த ரூட்னா என்னென்னா, ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் தேவைணும். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்காக தான் இந்த ஒரு ஸ்க்ரீனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை நம்ம வந்து ஒரு வேரியபிள் மூலிமா ரூட் அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த டிகேனா இந்த ஸ்க்ரீன் தான். இது வந்து Tkinter ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். Tkinterல எல்லாமே விஜிட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம லேபிள் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். லேபிள் க்ரியேட் பண்ணலாம். இந்த Tkinterல இருக்கவங்க பண்ணது எல்லாமே 2 ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நான் இது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, நீங்கள் அது ஃபஸ்ட் ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ண வைக்கணும். க்ரியேட் பண்ணி ஷோ பண்ணணும். இதான் இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நம்ம பண்ணலாம். இதை வந்து நான் மை லேபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு லேபிள் கேப்ஸ் எல். லேபிள்னு போட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்ஸ்குள்ளே ரூட் அப்படின்னு டைப் பண்ணணும். ரூட்னா இந்த ஸ்க்ரீன், அதை வந்து ஸ்க்ரீனில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கமா போகிற டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா, என்னென்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அதை டைப் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே நான் ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம இது ஒரு லேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளால இது ரன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை ஷோ பண்ணணும், ஸ்க்ரீனில் ஷோ பண்ண வைக்கணும். ஸோ ஷோ பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பேக் அப்படிங்கிற மெத்தட். ஸோ பேக்னால் அது இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு, எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம காமிக்கிறது mynlabel.pack. இப்போ இது பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மெயின் லூப் க்ரியேட் பண்ணணும். ஸோ மெயின் லூப்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மவுஸ் நான் இப்படி மூவ் பண்ண அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து அந்த சிஸ்டம் நோட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளோட ட்ராக் பண்ணுது. இங்கே கிளிக் பண்ணுறோன்னா இங்கே மவுஸ் வந்து கிளிக் பண்ணுறத அந்த சிஸ்டம் ஒரு லூப் மாதிரி ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம இது ஒரு மெயின் லூப் உருவாக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரூட் டாட் மெயின் லூப் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸ்க்ரீனை தான் இப்போ நம்ம மெயின் லூப் பண்ண வைக்கிறோம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அவங்களே தந்துடுவாங்க. Tkinter GUIலே அது இருக்கும். இப்போ இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன்.